Hello guys, welcome back to DS Anime. நான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Crunchyroll சைடுல இருந்து அனிமே அவார்ட்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு சில கேட்டகரிஸ்ல Crunchyroll வின்னரா அறிவிச்ச அனிமேஸை என்னால ஏத்துக்க முடியல. முக்கியமா பெஸ்ட் கண்டினியூயிங் சீரிஸ்னு அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல ஒன் பீஸ் இருக்கும் போதே டீமன் ஸ்லேயருக்கு கொடுத்தது. அதை தவிர்த்து பெஸ்ட் ஆக்ஷன் அனிமேன்னு அந்த நாமினேஷன்ல ப்ளீச் இருக்கும் போதே சோலோ லெவலிங் கொடுத்தது. ஆஸ் அனிமேவை ஓரளவுக்கு பார்த்துருக்க ஒரு கோர் ஃபேனா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. பட் இந்த Crunchyroll கொடுத்த அவார்ட்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஃபேன்ஸ் டிசைட் பண்ண அவார்ட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்களா பார்த்து எது பாப்புலரா இருக்கோ அதுக்கு கொடுத்தாங்களாம் தெரியல. வாழ்க வளமுடன். டேய் போடா கீழ போடா. ஜோக் இல்லையா? ஸோ இந்த அவார்ட்ஸை எங்களால் ஏற்றுக்க முடியாதனால நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து, அதாவது நான், மோல்டோ பாய், விஆர்டி கமெண்ட்ரி, அப்புறம் போக்கி தமிழ்னு 4 யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு டிசைட் பண்ணலாம். யோ எடிட்டரு எதுக்கா பீப் போடுற? பாஸ் நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்கன்னு நினைச்சேன். யோ எடிட்டரு போல்யா, இன்ஸ்டாகிராமில் போல் போட்டு சூஸ் பண்ண சொல்லுவேன் ஆடியன்ஸை. அதைத்தான் ஏன் சொன்னேன், நீ பீப்பு போட்டு வார்த்தையை தப்பாக மாற்றி விட்டுருவோம் போலையே. இரு எங்கடா அந்த செங்கக்கல்? ஓகே கேஸ், நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு 13 கேட்டகரிஸை சூஸ் பண்ணி அந்த கேட்டகரிஸ்க்கு அண்டரில் எங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலரான அனிமேஸ் எல்லாத்தையுமே நாமினேஷனுக்கு வச்சு அதை இன்ஸ்டாகிராமில் ஒரு போலா போட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்க ஆடியன்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஆடியன்ஸ் நாங்கள் கொடுத்த கேட்டகரிஸில் அதிகமாக சூஸ் பண்ண அனிமேவை வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் பார்ட் 1 வீடியோன்றது மோல்டோபாயோட சேனலில் ஒன்றான மாப் கேமிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. பார்ட் 2 வீடியோ விஆர்டி கமெண்ட்ரி சேனலில் இருக்கு. பார்ட் 3 வீடியோ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ கூட பாருங்க. இல்ல பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டு கூட இந்த வீடியோவை பாருங்க. பாஸ் போதும் பாஸ், வீடியோவோட டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு எவ்வளவு நேரம் பேசுவீங்க? உன்னை அடிச்சதுக்கு நீ பழி வாங்குறியா? சரி ரைட்டு மக்களே, ரொம்ப வளவலம் பேசாம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ அப்படி அடிட்டுற. ஓஜி அனிமேஸ் ஜெயிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா டிராகன் பால் ஜெயிச்சிருக்கு. 1104 ஓட்டோட டிராகன் பால் ஜெயிச்சிருக்கு. சோ உங்களுக்கு வேற யாராச்சும் கருத்து இருக்கா? பெஸ்ட் ஓஜி அனிமேஷன் சொல்லிட்டு வரும். இருங்க பெஸ்ட் ஓஜி அனிமேஷன் சொல்லிட்டு வரும்போது நீங்க நிறைய அனிமே இருக்குன்னு நினைப்பீங்க. பட் நாங்க யோசிச்சு பார்க்கும்போது 3 அனிமே தான் ஞாபகமே வந்துச்சு. ஸோ அதில் நாமினிஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா பேப்ளேட், டிராகன் பால், போக்கிமான். இதுல எனக்கு பிடிச்சது போக்கிமான் அண்ட் டிராகன் பால் தான். ரெண்டுத்துல எது வின் பண்ணாலுமே ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதில் வின் பண்ணது டிராகன் பால். ஸோ அதனால எனக்கு அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆக்சுவலா ஒரு சில வயசுல இந்த டோரேமான் சின்சானியும் அனிமே தான் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கார்ட்டூன் லிஸ்ட்ல சேர்த்துட்டோம் ப்ரோ. கார்ட்டூன் லிஸ்ட்ல சேர்க்கல, பட் அது ஒரு சீரிஸா போவாது இல்ல ப்ரோ. ஒரு எபிசோட தான் எடுத்திருப்பாங்க, கண்டினியூட்டி இருக்காது. இது ஒரு சீரிஸா போகும். டிராகன் பால்லாம் ஒரு சீரிஸா போகும், ஜி சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிருப்பாங்க. அதே மாதிரி இதுல நம்ம ஆஷ் வந்துட்டு சாம்பியன் ஆகும் அப்படின்றத ஒரு கான்செப்டா எடுத்துன்னு போவாங்க. பேப்ளேடும் அதே கான்செப்ட் தான். பேப்ளேடும் அப்படிதான். சோ நாங்க வந்து சீரிஸா போற ஓஜி அனிமேஷன் மட்டும் தான் எடுத்துக்கோமே ஒழிய மத்த சின்சான் மாதிரி ஒரு எபிசோட இருக்க அனிமேஸ் எடுக்கல. அதான் டோரேமானும் அனிமே தானே ப்ரோன்னுவீங்க. பட் அதை நாங்க இந்த லிஸ்ட்லயே சேர்க்கலைங்க. அதான் கிளியர் பண்ணிக்க வேண்டியதான். கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா டோரேமானோட ஃபேன்ஸ் இருப்பீங்க, சின்சானோட ஃபேன்ஸ் இருப்பீங்க, நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் சின்சானுக்கு அதிகமா இருப்பீங்க. ஸோ அதனால அவங்களாம் கோச்சிக்காதீங்க. விஆர்டி ப்ரோ உங்க கருத்து? நான் போக்கிமான் ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தேன். போக்கிமான் தான் ஓட் பண்ணியிருந்தேன். ஆனா போக்கிமான் ஜெயிக்கல. அதாவது டிராகன் பால் எனக்கு பிடிக்கும் தான், பார்த்துருக்கேன் தான். ஆனா எனக்கு போக்கிமான் ஜெயிச்சிருக்கலாமோன்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போக்கிமான் வந்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். டிராகன் பாலுமே சூப்பராக தான் பார்த்துருக்கேன் ஒழிய டிராகன் பால் கிளாசிக் பார்த்துருக்கேன், ஜி பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அது சூப்பரும் சரி, டிராகன் பால் கிளாசிக்கும் சரி, ரெண்டுலேயுமே தமிழ் டப் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அது ஓஜி அனிமேன்றனால அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே போக்கி ப்ரோ உங்க கருத்து? இருந்தாலும் டிராகன் பால் நான் பார்த்தது இல்ல. பட் ஆனா எனக்கு போக்கிமான் ஜெயிக்கலன்றது என்னோட பொருள்ல வந்து போக்கிமான் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் போக்கி தமிழர்ன்றது அவருடைய பேரு கேட்டாலே தெரியும். அவர் வந்து ஒரு போக்கிமான். அதனாலதான் அவர் போக்கி டூன்ஸ்னு சொல்லி அவருடைய சேனல் நேமே அப்படி வச்சிருக்காரு, போக்கி தமிழன். ஓகேவா? சோ அதனால அவருக்கு இதுல உடன்பாடு இருக்காதுன்னு தெரியும் எங்களுக்கு. என்ன பண்றது? டிராகன் பால் இருந்தாலும் பிளேட இதுல பிளேட் எனக்கு பிடிக்கும். பட் டிராகன் பாலும் பிளேடும் வச்சோம்னா டிராகன் பால்
ஓகே தான் எனக்கு. ஆனா எனக்கும் இந்த 3 ஜெயிச்சிருக்காங்க. அனிமேவும் பிடிக்கும். பட் ம். டிராகன் பால் கூட கம்பேர் பண்ணும்போது டிராகன் பால் தான். போக்கிமான்லாம் நான் என்னோட ஃபேவரட்டுங்க அது சின்ன வயசுல. டிராகன் பால் பிளேட் பிளேடு தான் ஃபேவரட். போக்கிமான் அவ்வளோ பார்த்ததில்ல. டிராகன் பால் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன். அதுதான் டிராகன் பால் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன். பட் கம்ப்ளீட் பண்ணது இல்ல. ஒரு சில எபிசோட்ஸ் பாத்துருவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். வேற நம்ம சுட்டி டிவி போயிட்டு ஜாக்கி சான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பட் போக்கிமான்லாம் நான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு அப்படி பாது. அதனால போக்கிமான் தான் எனக்கு பிடிச்சது. பட் ஓரளவுக்கு எபிசோட் வந்து போக்கிமான்ல இருக்கிறதோ ஆஷ் இருக்கிற வரைக்குமே சேர்த்தாலே இப்போ ஒன் பீஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த சமயத்துல வந்து போக்கிமானும் அந்த அளவுக்கு ரீச்ல இருந்தது. நருட்டோக்கு முன்னாடி வரைக்கும், நருட்டோ கிளாசிக் வர்ற வரைக்குமே போக்கிமான் டாப்ல தான் இருந்தது. இப்ப ஷிப்டன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மத்த அனிமேஸ் பக்கம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சாங்க. உண்மைதான். போக்கிமான் வந்து எதுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க? கார்ட்டூன் நெட்வொர்க்லயா இல்ல கார்ட்டூன் நெட்வொர்க் இல்ல ப்ரோ. அங்காமா டிஸ்னி XD. ஓகே, ஆமா, நான் அதுலதான் பாத்துட்டு இருந்தேன். தொடர்ந்து அந்த எபிசோட தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க போக்கிமானா. அதாவது அந்த கிளாசிக் இருக்கும்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் போடுவாங்க கிளாசிக். அததான் மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் பேசுவாரு. அவருடைய தமிழ் வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் தமிழ்ல தான் பார்த்தேன் போக்கிமானு. அவருடைய தமிழ் வாய்ஸ் தான் சூப்பரா இருக்கும். நம்ம கதாநாயகர்கள் இப்ப அடுத்து இந்த நகரத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நாஸ்டாலஜியா ஃபீல். நாஸ்டாலஜி ப்ரோ, நீங்க சொன்ன உடனே எனக்கு அப்படியே மைண்ட் பறக்குது. அப்படியே ப்ரோ அது எப்பெல்லாம் கேக்குறோம்னா அப்பப்ப நம்மளே அறியாம அந்த ஒரு காலகட்டத்துக்கு தூக்கிட்டு போயிடும். ஜெசி ஜேம்ஸ் ப்ரோ. ஆனா சொல்ல போனா அதுலலாம் தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. வெரி ப்ரோ, தமிழ் டப்பிங்லாம் அதுல இப்போதான் வந்து ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பண்ணா போதுன்ற மாதிரி இருக்கும். பட் அப்பெல்லாம் அதுக்காக வாழ்ந்திருப்பாங்க. தமிழ் டப்பிங்க நல்லா இறங்கி செஞ்சிருப்பாங்க. மியாத்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல டீம் ராக்கெட்ல, அதெல்லாம் அத மாடுலேஷன் கொண்டு வரணும் அந்த மியாத்தோட வாய்ஸ் கொடுக்கறதுக்கு. அது கொண்டு வந்து சூப்பரா இருக்கும். நம்ம மைண்ட் அங்க போகுது உடனே. ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன், நருட்டோ சரி, இந்த போக்கிமானு, டிராகன் பாலு, இந்த கார்ட்டூன் பக்கமா எடுத்துவாங்களேன், ஜாக்கி சானு, விக்ரமாதித்தன் அவங்கெல்லாம் முன்னாடி வரும் பாருங்க. அந்த விக்ரமாதித்தன் கதைகள் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு அந்த சேர்ல ஒருத்தர் பேசுவார் தானே, கதை சொல்பவர் அப்படின்னு. அதெல்லாம் வெறியா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி சுட்டி டிவில டிராகன் பூஸ்டர்னு ஒரு ஷோ போடுவாங்க, ஒரு கார்ட்டூன். அதோட தமிழ் டப்பிங்குமே அல்டிமேட்டா இருக்கும். வில்லனோட தீம் சாங் சுட்டி டிவில போடுற முக்காவாசி தமிழ் டப்பிங்குமே நல்லா தானே ப்ரோ இருக்கும். ஆமா ஆமா. ஓஜி அனிமேன்னு சொல்லிட்டு வரும்போது நாங்க கார்ட்டூன் சைடு லைட்டா போயிட்டோம். அது வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆமாங்க. எனக்கு ஓகே, பட் ஆனா இதுல போக்கிமான் ஜெயிக்கலன்றது எனக்கு மிக மிக பெரிய வருத்தம். கவலைப்படாதீங்க, நாங்க எப்படி சோலோ லெவலிங் வருத்தப்பட்டோம்ல. வருத்தப்படுங்க. சரி ஓகே, அடுத்த கேட்டகரிக்கு போங்க. அடுத்து இதுதான் நம்மளோட லாஸ்ட் கேட்டகரி. இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹாரர் அனிமே. இதுல வந்து உசுமாக்கி தான் ஜெயிச்சிருக்கு. எவ்வளவு ஓட்ல பாத்தீங்கன்னா 1099 ஓட்ஸ்ல வந்து உசுமாக்கி ஜெயிச்சிருக்கு. உங்களோட கருத்து? உசுமாக்கி, ஆமா, அதுவும் ஹாரர் அனிமே, நல்ல அனிமே தான், எனக்கு ஓகே தான். இந்த கேட்டகரியில நாங்க நாமினிஸ்ல யாரெல்லாம் வச்சிருந்தோம்னா டெவில் மேன் கிரை பேபி, டோக்கியோ கோல், உசுமாக்கி அண்ட் பாராசைட். இந்த 4 அனிமேவுமே நல்லா இருக்கும். பட் அதுல உசுமாக்கி ஜெயிச்சதுல எனக்கு ஓகே தான். டோக்கியோ கோல் வின் பண்ணிருக்கும்னு நினைச்சேன், உசுமாக்கி பீட் பண்ணிடுச்சு. நான் வந்து உசுமாக்கி தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். இப்பதான் டோக்கியோ கோல் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு உசுமாக்கி ஜெயிச்சதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 எபிசோட் சூப்பரா பண்ணிருப்பாங்க. பட் கடைசி எபிசோட் கொஞ்சம் சொதப்பிருக்கவே ஒழிய மற்ற எபிசோட்லாம் சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, அந்த கண்டினியூட்டினா அந்த அனிமேஷன்ஸ்ல கண்டினியூட்டி மிஸ் பண்ணிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் தாறுமாறா இருக்கும். அனிமேஷனுமே கடைசியில கொஞ்சம் சொதப்பி இருப்பாங்க, ரொம்ப லேக் ஆகி கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் மிரட்டி விட்டுருவாங்க. நமக்கே ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைப்பாங்க. அந்த எபிசோட பாத்துட்டு எங்க பார்த்தாலும் ஒரே ஸ்பைரலா தான் தெரியும். ஆமா ப்ரோ, அது வேற. மண்ட குழம்புன்னு தரணும் ப்ரோ. ஏன்னா நான் ஜாப்பனீஸ் டப்ல பார்த்த ஒரே அனிமே அது மட்டும்தான். பார்த்துட்டு மண்ட குழம்புன்னு தான் மிச்சம். அனிமையும் அந்த அளவுக்கு ஒன்னும்
பிளாக் அண்ட் ஒயிட்டா கொடுத்திருந்தாங்களா ஆனா இந்த அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது புதுசா ட்ரை பண்ணிருக்கோமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே நம்ம கலர்ஃபுல்லா பார்த்திருப்போம். இது பிளாக் அண்ட் ஒயிட்ன்றப்போ மாங்காவே நம்ம அப்படியே படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு நல்ல feel மாங்காவை இருந்துச்சு. அனிமேட் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருந்தாங்க. உண்மையிலே அது வந்து இது மாதிரி கொடுத்திருந்தா கலர்ல இப்ப நார்மலா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா போலார் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான். பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்தனாலதான் நல்ல ரீச்சும் கிடைச்சிச்சு. அதுக்கு சொல்ல போனா என்ன என்னடா பொறுத்த இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. உசுமாக்கி யாராச்சும் பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் அந்த anime. 4 எபிசோடுமே நல்லா இருக்கும். ஓ 4 So, yeah, episode guys. தானா? ஓகே நான் நிறைய இருக்குன்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 தான் இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரன்ச் ரோல்ல ஓட்டிங் வச்சானுங்கல்ல, அது பிடிக்காம நம்ம ஒரு ஓட்டிங் வச்சது. இதுல ஏதாச்சும் மாற்று கருத்துகள் இருக்கு, நாங்க ஏதாச்சும் தப்பா சொல்லியிருக்கோம், சொல்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை திருத்திக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் எங்களை 4 பேரோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமும் நடத்துவோம் அனிமே அவார்ட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 அவார்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷத்துல இருந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு நீங்களும் கண்டென்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி எங்களோட சேனல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஓட்டிங் வந்து கரெக்டாக போட்டுடலாம். இன்னும் வந்து ஓட்டிங்கை நாங்கள் எக்ஸாக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்த வருஷம் இதை விட சூப்பராக இருக்கும். ப்ரோ அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்டே டியூன்டா இருங்க. அதான் ஓகே பாய். ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான பாட்காஸ்ட்டை சந்திக்கலாம். until then bye from DXD Anime. ஓகே ரைட்டு கைஸ், போயிட்டு வரோம். பை பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.